ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி ட்ரிப்புக்கு நாங்கள் பண்ண ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ ஜுடியோக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி சர்ப்ரைஸ் வீடியோவில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நாங்கள் April 15th அன்றைக்கி தான் வந்து போயிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் வந்து ஒரு ஜுடியோ இருக்குது. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி எனக்கு மோஸ்ட்டாக எந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா காட்டன் வேர் தான். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து நாங்கள் டெல்லிக்கு வேறு போகிறோம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக காட்டன் மாதிரி எதனா கிடைக்குதான்னு பார்க்க தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறையவே க்ராப் டாப்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் வந்து க்ராப் டாப்லாம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜுடியோ ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் நான் வந்து இந்த ஒயிட் கலர் மேக்ஸி வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பியோர் காட்டன், நல்ல சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியல். அண்ட் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நான் ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் நாங்கள் ஜுடியோ போகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் என்ன ட்ரெஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஜுடியோ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளான ரேட்ஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்லிப்பர் வெரைட்டிஸ் பற்றி சொல்லணுன்னா நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஃப்ளாட்ஸு, ஹீல்ஸு, அப்புறம் லோஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 299 வந்து இருந்தது. அண்ட் மேலே அப்படியே ஜென்ஸ் செக்ஷன் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு ட்வின்னிங்காக எதனா கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஷர்ட்ஸ், சிக்கன் காரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் ஷர்ட்ஸ்லாம் வந்து வந்துருந்துச்சு. பிளாக் அண்ட் அந்த லைட் ஹாஃப் ஒயிட்டில் தான் வந்து கிடச்சிருந்துச்சு. பட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சைஸ் வந்து கிடைக்கல. சரி, பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு ஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். நான் எடுத்திருந்த அந்த ஒயிட் கவுனுக்கு இந்த ஷர்ட் வந்து மேட்ச் ஆச்சு நல்லாவே. ஸ்விட்சிங் ரோல்ஸ் ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ என் கையில் வந்து ஃபோனை கொடுத்துட்டு அவர் வந்து வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதான் சொல்கிறாரு ஸ்விட்சிங் ரூல்ஸ் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே அவர் தான் வந்து கிரிக்கெட்டை வச்சுட்டு சுற்றிட்டுருப்பாரு. இன்றைக்கி நான் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். இந்த ஒரு ட்ரெஸ் தான் இங்கே செட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணைக்கு வந்து போயிட்டோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான பேண்ட்ஸ் எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய தான் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து எதுவும் அவ்வளோவா செட் ஆகலை, பிடிக்கலையும் கூட. Everybody's got a swing, and when you're chasing a number like this, everybody's got a swing. And it raises a very good question because you want to... ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வெளியவே வந்து இந்த மேனிக்வினுக்கு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மேனிக்வின் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேண்ட் தான் வேர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்து கையில் வச்சுட்ருக்கேன். 6 வச்சுருக்கான் பாரு, ஃபுல்லாக லெக் சைடு. ஸோ இதை நான் ட்ரையல் பண்ணேன். அந்த பேண்ட்டு எனக்கு ஃபிட்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. 28 சைஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஷர்ட், க்ராப் ஷர்ட்ஸ்லாம் நான் வந்து வேர் பண்ணதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு இந்த 2 செட்டும் வந்து வாங்கியாச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி மெயினாக கோபிக்கு தான் ட்ரெஸ் வாங்க தான் இருந்துச்சு. பட் நான் கீழே என்னோடய செக்ஷனே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் மட்டும் தான் எனக்கு ஓப்பனிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லலான்னு. எங்களோட ஆனிவர்சரி வந்து இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மந்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. போன வருஷம் 1 வருஷம் அதுக்குள்ளே போயிடுச்சு. எப்படின்னே தெரியல. நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம், இப்போ தான்டா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே இப்போ 1 இயர் ஆனிவர்சரி ஆயிடுச்சுன்னு. பட் செம்ம ஹாப்பி, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி எப்போவுமே வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மட்டும் அவளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். செம்ம சர்ப்ரைஸு, அவளுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும். பட் ஆனிவர்சரி அன்னைக்கு கொடுக்கலாம் தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ கொடுத்தா அவளுக்கு ஒன்றுமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ, சரி அவளுக்கு தெரியாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னொரு ரூமில் இருக்கேன், அவள் வந்துட்டு அந்த ரூமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். இப்போ போய் எடுத்துகிட்டு போய் டக்குன்னு அவகிட்ட முன்னாடினா என்ன பண்ணுறான்னு முதல்ல பார்ப்போம். சரி, அவள் சரங்க வரேன். நம்ம இப்போ சைலண்டாக எடுத்துகிட்டு போய் கொடுப்போம்.
சரங்க ஆமா பிரச்சனை தான். இப்ப பிரச்சனை பண்ண போற. கண்ண மூடு. நீ உன் கண்ணை உன் கையால் மூடவும். ஏய் நடிக்காத. நீ கையை எடுத்துட்டு கண்ணை மூடு, நான் பாத்துக்கிறேன். சரியா? பாரு. தெரிஞ்சு போச்சு. சரி 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 தெரிஞ்சு போச்சு. இத பண்ணிட்டு இத பண்ண நீ கண்டுபிடிச்சிருவீங்க. இது மேலையே கொட்டையே போட்டிருக்கு. எம்ஐ நான் கண்டுபிடிக்கணும். எம்ஐல என்னது? இது எந்தன் சிறைவாசம், இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. ஏசம்மா. செம்மக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. போனே வச்சு யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்றது. ஆனா வெயிட் கூட கம்மியா தான் இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. பண்ணு உனக்கு வேணாம். யோஸ் அப்படி தொட மாட்டேன். இதோ இப்படி தொடுவேன். இப்படி தொட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ஏய் நைஸ். அடாப்டரோட வருதா? 33 வாட்ஸ். நிஜமாடி பெண்ணே, தொலைவீதில் உன்னை நிழவீதில் கண்டே நடமாட. வலியாடி பெண்ணே, வரைமுறை இல்லை, அழைக்கிறாய் என்னை மெதுவாக. இன்னொன்னு என்னது? கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லக்கூடாது. நான் முதல்ல இது சார்ஜர்னு நினைச்சேன். ஓஹோ இல்ல சார்ஜர் இல்ல. பென்னு ஆமா. எழுதலாம். இது கவரே சூப்பரா இருக்கு. கிரையான் பென்சில் மாதிரி இருக்கு. ஆமா ஒயிட் கலர் கிரையான் பென்சில். ஏய் இங்க ரெண்டு பட்டன் இருக்கு. டச் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணாங்க. எழுதலாம், வரையலாம், கிறுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏய் எழுதலாமா? 100 less than 100 words about your husband. இன்னும் ஒண்ணுமே தெரியல. என்ன சிரிக்கிற? ஏய் நான் வந்து கெஸ் பண்ணேன் நீ ஐ லவ் யூ எழுத போற. ஆனா கீழே வந்துட்டு நான் வந்துட்டு இதை யோசிக்கல. நான் இப்போ ஐ லவ் யூ நான் தான் ஐ லவ் யூ 2 பட்டு. ஓ ஐ ரிட்டன் ட்ரிபிள் எழுது.